நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशम् विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गम् लक्ष्मीकान्तं कमलनयनं योगिविरध्यानगम्यम् वन्दे विष्णु भवभयहरणं सर्वलोकैकनाथम्. ॐ नमो नारायणाय. ॐ नमो नारायणाय. वन्दे विष्णु भवभयहरणं सर्वलोकैकनाथम्. ॐ नमो नारायणाय. ॐ नमो नारायणाय. ॐ नमो नारायणाय. ॐ नमो नारायणाय. சற்று நேரத்திற்கு முன்னால் வரை சதி எழுந்து நிற்க முடியாமல் இருந்தாளே, ஆனால் இப்பொழுது நீ உற்சாகம் பெற்றது கண்டு என் உள்ள மகிழ்ச்சியுற்றது மகளே. விஷ்ணு பக்தர்களின் இல்லத்தில் விஷ்ணுவின் துதிபாடல் என்றென்றும் நன்மைகளையே வழங்கும். சேவகா, இது தமக்கு இந்த சிற்பியின் பரிசு. இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
ஏற்றுக்கொள்வாய் மகளே. தாங்கள் இவ்விடம் வருகை தந்தது எனக்கு மிகவும் தம் கருத்தை நான் வினவவில்லையே. தாம் உணர்வதை நான் கேட்டேனா? இல்லையே. என் செயல்களுக்கு நான் பிறரின் விமர்சனங்களை எதிர்பார்ப்பதில்லை. நினைவிருக்கட்டும், நான் கூற சேவகா, என் செயல்கள் உத்தேசங்கள் குறித்து பிறர் விமர்சிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை இவருக்கு நீ உரைக்கவில்லையா? கூறியானது சுவாமி, கூறினேன். பின்பும் இவரை அவமதிக்கும் நிலைக்கு என்னை இவர் தள்ளுவது ஏன்? மன்னிக்க வேண்டுகிறேன் சுவாமி. அனைவரினும் அதிக ஆயுள் பெற்ற காரணத்தினால் இவரது நினைவாற்றல் சற்றே குறைந்ததாக உணரத் தோன்றுகிறது, இல்லையா? நிறுத்து. வரைமுறையை கடக்க வேண்டாம் என்று உனது எஜமானிடம் கூறு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவரினும் அதிக ஆயுள் பெற்ற காரணத்தினால் இவரது நினைவாற்றல் சற்றே குறைந்ததாக உணரத் தோன்றுகிறது, இல்லையா? நிறுத்து. வரைமுறையை கடக்க வேண்டாம் என்று உனது எஜமானிடம் கூறு. இது தக்ஷன் அரண்மனை. அது நினைவில் இருக்கட்டும். உங்கள் முன் நிற்பது பிரஜைகளின் அதிபதி தக்ஷன். இந்த சிருஷ்டியினை பரிபாலிப்பவர். உருவச்சிலை ஒன்றை வடிக்க இயலவில்லை தம் பிரஜாபதி தக்ஷரால். இவர் பிரஜைகளின் அதிபதி, சிருஷ்டியை பரிபாலிப்பவர் என்ற புகழாரம் வேறு. அறிவுரைகள் தேவையில்லை. முதலில் தமது பிரஜாபதிக்கு வரைமுறைகளை போதியுங்கள். செல்லுங்கள். இது போன்றதொரு புதல்வி கடும் தவமும் விரதமும் மேற்கொண்ட பிறகு வரத்தினால் மட்டுமே கிட்ட இயலும். தாம் அதிர்ஷ்டசாலி பிரஜாபதி தக்ஷரே. தேவி, தாம் ஆதிசக்தியின் அம்சம். நீ சதி குறித்த உண்மையினை மறந்தாயா தக்ஷா? நீ பல வருடங்கள் கடும் தவம் புரிந்து ஆதிசக்தியின் உள்ளத்தை குளிர வைத்து வரம் ஒன்று வேண்டினாய். ஆதிசக்தி உனது புதல்வியாக ஜனிக்க வேண்டினாய். அப்புதல்வியை மகாதேவர் விவாகம் புரிந்த இந்த சிருஷ்டியை மேன்மைப்படுத்துவதே அதன் நோக்கம். நீங்கள் கலைப்பணியை எப்பொழுது சேவகா, தவறாமல் அதையும் நான் குறிப்பிட்டேன் சுவாமி. எனினும் நான் கூறியது போல் ஆயுள் அளவை கடந்து மிகுந்திருப்பதால் இவரது நினைவாற்றலில் சற்றே குறைபாடு நேர்ந்துள்ளது. இல்லையேல் இவ்வாறு எனது ஆசானுக்கு சினமூட்ட மாட்டீர்கள். ஒரு கலைஞனின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க மாட்டீர்களா? எனது ஆசானின் உள்ளம் தனது பணியில் லயிக்காவிடில் ஒன்று மட்டும் உறுதி, எவரும் அவரை சமாதானம் செய்யலாகாது. இருந்தாலும் நான் என்ன எத்தனை முறைகள் தமக்கு எடுத்துரைத்தாலும் தம்மால் அதை புரிந்து கொள்ள இயலாதா? மறந்தீர்களா? மௌனத்தை கடைபிடித்து எதையும் செவிமடுக்க இயலாதா? நினைவில் நிறுத்துங்கள். என் ஆசானின் உள்ளம் எப்போது லயிக்கின்றதோ அப்போதுதான் கலை வடிவம் பெறும். புரிந்ததா?
இத்தகு பெண்ணையே வெகுகாலமாக தேடி வந்தேன். இவளைக் கொண்டு படைக்கப்படும் கலை எதுவாகினும் அந்த கலையின் பிரவாகம் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. இனி ஐயங்கள் இல்லை, நம்பிக்கை பிறந்தது. சத்பீசன் உருவச் சிலை எனது படைப்புகளிலேயே உன்னதமாகும். எனினும் பணி முழுமையடையும் மட்டும் தேவியின் உடனிருத்தல் அவசியம். என்ன மூர்க்கத்தனம் இது? அனர்த்தம் விளைவிக்கும் வார்த்தைகளை பேச துணியாதே. தாங்கள் வடிக்க உள்ளது சத்பீசனின் சிலை. அதற்கு சத்தியின் துணை எதற்கு? முடிந்தது முடிந்தது. என் ஆசான் சினம் கொண்டு சென்றே விட்டார். இனி செதுக்குங்கள் சிலையை. இவர் செதுக்கட்டும், அவர் செதுக்கட்டும், நாங்கள் வருகிறோம். சற்று நில்லுங்கள், நில்லுங்கள். இனி நான் எதிலும் குறுக்கிட மாட்டேன். இருந்தாலும் சத்தி தங்களோடு தங்குவது சாத்தியமாகாது. என்ன 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 கூறினீர்கள்? என்ன பிதற்றுகிறீர்கள்? அன்று அந்த பெண்மணியின் மகளை என்னுடைய ஆசான் சிலையாக வடித்த பொழுதில் நீங்களும் அங்கு இருந்தீர்களே. நினைவுள்ளதா? இல்லை அதையும் மறந்தீர்களா? அன்று என்ன கூறினார் என் ஆசான்? நீ உனது புதல்வியை நினைவில் நிறுத்து என்று கூறினார். அது போலவே இதில் சத்தியின் பங்கும் இருக்க வேண்டியது அவசியம். அப்போதுதான் எனது ஆசான், எனது எஜமானர் தன் கற்பனையை கலையாக்க இயலும். ஆம் சேவகா, உன் ஆசானுக்கு எடுத்துரைக்க முயற்சி செய். என் புதல்வி சதிக்கு விவாகம் நடைபெற உள்ளது. மாப்பிள்ளை வீட்டார் முன்னிலையில் சதி எவ்வாறு இவருடன் இருக்க இயலும்? புரிந்து கொள்ளுங்கள் சேவகா. என் ஆசான் ஒருமுறை ஆணையிட்டால் பின் மாற்றமில்லை. இனி நீங்கள் சிந்தியுங்கள். உங்கள் முடிவு என்ன? இருப்பினும் இது உசிதமல்ல. நில்லுங்கள். எனக்கு சிந்திக்க அவகாசம் தேவை. என் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்த பிறகே தங்களுக்கு முடிவினை தெரிவிக்க இயலும். சுவாமி, சற்றே அவகாசம் அளித்தல் நல்லது. எனது ஆசான் தமக்கு இறுதி வாய்ப்பு அளித்திருக்கிறார். தீர கலந்தாலோசனைகள் செய்யலாம். எனினும் நினைவிருக்கட்டும், இப்போது தாம் மறுத்துரைத்தால் இனி எப்போதும் என் ஆசான் தமக்காக எச்சிலையும் வடிக்க மாட்டார். நிபந்தனை அனைவருக்கும் ஏற்புடையதென்றால் எனது ஆசான் இன்று இரவு முதலே சத்பீசர் உருவச்சிலையை வடிக்கும் பணியினை துவங்கி விடுவார். அதாவது சதி தேவியாரின் துணையுடன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிபந்தனை அனைவருக்கும் ஏற்புடையதென்றால் எனது ஆசான் இன்று இரவு முதலே சத்பீசர் உருவச்சிலையை வடிக்கும் பணியினை துவங்கி விடுவார். அதாவது சதி தேவியாரின் துணையுடன். சற்று பொறுமை காத்தருளுங்கள். நான் ஆலோசித்து உடன் திரும்புகிறேன்.